Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. போகி பண்டிகையில் இருக்கும் வருகின்ற 3 நாட்களும் கூட இன்னைக்கு போகி, நாளைக்கு பொங்கல், தை 1ஆம் தேதி, அதன் பிறகு மாட்டுப் பொங்கல், திருவள்ளுவர் தினம், 4 நாட்களும் சிறப்பாக இருக்கணும். இந்த ஆண்டும் சிறப்பாக இருக்கணும். தேர்தல் களம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? மும்முனை போட்டி வரும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஒரு கட்டத்தில் சொல்றாரு எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எங்களுக்கும் போட்டியே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னீங்க. ஏற்கனவே பதில் சொல்லியிருப்பீங்க. நான் தமிழ்நாடை பொறுத்தவரை இன்னைக்கு களத்தில் 4 பிரதானமான கட்சிகள் இருக்கிறாங்க, கூட்டணி இருக்கிறாங்க. அது மறுக்க முடியாது. நம்ம இன்னொரு கட்சி இழிவுபடுத்தவும் கூடாது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான யூபிஏ இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான என்டிஏ இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய கட்சி இருக்கு. அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர். 4 கட்சிகள் பிரதானமா இன்னைக்கு இருக்காங்க. ஆனா தேர்தல் களம் நெருங்க 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 மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு பார்க்கணும். பட் என்னை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தேர்தல் நெருங்க நெருங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான வாக்கு, எனக்கு திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகின்றோம். அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக மற்ற கட்சிகள் நான் சிறுமைப்படுத்த விரும்பல. எல்லோரும் உழைக்கிறாங்க. திரு சீமான் அவர்களும் உழைக்கிறாங்க, திரு விஜய் அவர்களும் எல்லா பக்கம் போறாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை அனுபவம் இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆசீர்வாதம் இருக்கு. வருகின்ற 23 ஜனவரி அவருடைய தேர்தல் பரப்புரை சென்னை பக்கத்தில் தொடங்க இருக்குது. அதனால் நிச்சயமாக எங்களுக்கு பெரும் நம்பிக்கை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பெரும் வெற்றிக்கு வழிவகுக்கும். கூட்டணி பற்றிய முடிவுகளை தலைவர்கள் எடுத்தாலும் அண்ணாமலையை பொறுத்தவரை என்ன நினைக்கிறீங்க? விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வரணும் வர வேண்டாம் என்று நான் நினைக்கலீங்கன்னா தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க முடிவெடுப்பாங்க. அதான் நீங்க கேள்வி ரொம்ப டெக்னிக்கலா கேட்கறீங்க. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு கட்சிக்கும் இலக்கு என்னன்னு பார்க்கணுங்கண்ணா. திரு சீமான் அவர்களை பொறுத்தவரை திராவிட கட்சிகளே வேண்டாம் அப்படின்னு அவர் ஒரு இலக்கில் போறார். ஸோ நேச்சுரலா அவர் எந்த கூட்டணிக்கு வரப்போறது இல்லை. இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரை திமுக வேண்டாம் என்று நினைத்தால் யார் வேண்டும் அப்படிங்கறத அவரு கிளாரிஃபை பண்ணணும். எங்களை பொறுத்தவரை வேறு வேறு கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் கூட என்டிஏல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். காமன் இலக்கு என்ன? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று. அடிப்படையில் நிறைய எங்களுக்குள்ள சித்தாந்த ரீதியில வேறுபாடுகள் இருக்கு. மும்மொழி கொள்கை, 2 மொழி, நிறைய வேறுபாடு இருந்தும் இணைந்திருக்கின்றோம். காரணம் என்ன? திமுகவை வீழ்த்த வேண்டும். அது நீங்க விஜய் அவங்க கிட்ட வேற தலைவர்கள்ட்ட கேட்கணும். பட் என்னை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கு, பலம் அடைஞ்சுகிட்டு இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு 60 நாட்கள் முழுமையா நமக்கு இருக்கு. களத்துல வந்தா உங்க கூட்டணி பலம் வாய்ந்ததாக ஆகும். நான் முதல்ல இருந்து நான் தலைமை கிட்ட எதுவுமே சொல்றது இல்லைங்கண்ணா. எனக்கு பாரதிய ஜனதா கட்சி வலிமையா இருக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையா இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே. அது விஜய் அவர்கள் அது ஏன்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு ஒரே இடத்துல வச்சிங்கனாலும் பிரச்சனை தான். எல்லோரையும் மதிக்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் கலந்து இது வெஜிடபிள் பிரியாணி கொடுத்து எப்படி இருக்குன்னா எதுவுமே நான் சொல்ல விரும்பலைங்கன்னா நீங்களே பண்ணிக்கங்க. அப்படி சரியா வராது. முரண்பாடுகள் யாரை எதிர்க்கிறாங்க, யாரை எதிர்க்காம இருக்கிறாங்க, அதனால எல்லாத்தையும் பார்த்து குழப்பம்னா கெமிஸ்ட்ரி இருக்காதுங்கண்ணா. மக்கள் தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கெமிஸ்ட்ரி இருக்காது. கெமிஸ்ட்ரியும் முக்கியம். ஒரு அலையன்ஸ்ல ஒரே கோணத்தில் இறங்கி போகணும். விஜய் அவர்கள் அரசியல் விஜய் அவர்களுக்கு, எங்களுடைய அரசியல் எங்களுக்கு. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா விஜய் ஆப்போசிட்டா தான் இருப்பாரு அப்படின்றது தெளிவா தெரியுது. எங்க தலைவர்கள்ட்டையும் விஜய் கிட்டையும் கேட்கணும். நீங்க அதெல்லாம் முடிவு பண்ணிக்கணும். நான் விஜய் அவர்களை நான் சாதாரணமாக எடை போடல. நம்ம டே 1ல இருந்து சொல்றேன். ஒரு சினிமா ஸ்டார், பாப்புலர் அப்பீல், மாஸ் அப்பீல் இருக்கிறவரு. தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய தலைவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணன் செங்கோட்டையன் உட்பட எல்லா இடத்துலையும் கிளைகள கழகம் போடுறாங்க. நானும் கிரவுண்ட்ல பாக்குறேன். ஆக்டிவா தொண்டர்கள் இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லாருமே ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. அதான் அண்ணன் சீமான் அவர்களையும் சொன்னேன். நீங்க சீமான் அவர்களை ஏன் குறைச்சு இடம் போடுறீங்க? அவர் இந்த தேர்தலில் போன லோக்சபா தேர்தலில் எனக்கு பிரைம் மினிஸ்டரே இல்லைன்னு கேம்பெயின் பண்றவர் 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. நீங்க பாருங்க, லோக்சபா தேர்தலில் ஒரு கட்சி பிரைம் மினிஸ்டரே இல்லைன்னு கேம்பெயின் பண்ணவங்க 8% போட்டிருக்காங்க. ஸோ சீமான் அவர்கள் இந்த முறை எவ்வளவு சதவீத வாக்கு வாங்குவாங்க, வெற்றி பெறுவாங்க, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். எனக்கு தெரியாதுங்கண்ணா. தேர்தல் களத்தில் யாரையும் லேசாக இலை போட வேண்டாம். எங்க கூட்டணியை வலிமையா வச்சிருக்கோம். மக்கள்கிட்ட போறோம். நாங்க செய்யக்கூடிய நல்லதை சொல்றோம். வாக்குகள் எங்கள் பக்கம் வரும் என்று நம்புகின்றோம். தொடர்ந்து நீங்க சீமானை பத்தியே பேசுறீங்க. இந்த பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு 4-5 வாட்டி சீமானை சொல்லிட்டீங்க. திமுக, அதிமுக எல்லாமே ஒரு 70-75 ஆண்டுகளுக்கு மேல உள்ள ஒரு கட்சி. ஆனா சீமானை பத்தி நீங்க பேசும்போது அப்ப சீமான் ஒரு வலுவான கட்சி தமிழ்நாட்டில் யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். மும்முனை போட்டின்னு அண்ணன் கேள்வி ஆரம்பிச்சிங்க. அதனாலதான் நான் 4வது முனை போட்டி இருக்கு. ஏன் சீமான் அண்ணனையும் நீங்க மறக்கிறீங்கக்கா தான் அந்த பாயிண்ட் நான் வச்சேன். எல்லோருமே தலைவர்கள், எல்லாருக்கிட்டையும் கட்சி இருக்கு, எல்லாருமே வாக்கு வாங்கி ப்ரூவ் பண்ணிருக்காங்க.
பாராளுமன்ற தேர்தல் ஒரு கட்சி 8% வாக்கு வாங்கியிருக்குன்னா அதை நம்ம அப்படியே தட்டி தூசி மாதிரி தள்ளுற கட்சி கிடையாது. அவர்களுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு, மக்கள் மனசுல எண்ணோட்டம் இருக்கு. அதனால் 4 முனை போட்டி இன்னைக்கு இருக்கு. வருகின்ற காலத்தில் அது 2 முனை போட்டியாக மாறும் என்று நம்புகின்றோம். அடுத்த 60 நாட்கள்ல அது டிஎம்கே லெட் யூபிஏவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்டிஏ என்று நான் நம்புகின்றேன். இல்ல அது முருகன்ஜி அவர்களை பொறுத்தவரை எல்லாத்தையுமே கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வந்து இன்னைக்கு ஐஎன்பி மினிஸ்டராகவும் கூட இருக்கிறாங்க. இது மினிஸ்டருடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய விழா. திரு சிவகார்த்திகேயன் அவர்கள், திரு ஜிவி பிரகாஷ் அவர்கள், திரு ஜெயம் ரவி அவர்கள், அண்ணன் சரத்குமார் அவர்கள், திரு குஷ்பு அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்திருந்தாங்க. அதனால இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பாக்குறேன். சிவகார்த்திகேயன் அவர்கள் பராசக்தியில் நடிக்கிறாங்க. அதே சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன்ல நடிச்சிருக்காரு, ஒரு தேசிய படம். அதனால அப்படி நடிச்சாரு, இப்படி நடிச்சாரு, இவங்களுக்கு எதிரி அவங்களுக்கு, அவரோட சினிமா நடிகருங்கண்ணா. கதை வருது, ஸ்கிரிப்ட் வருது, பிடிச்சதை அவர் நடிக்கிறார். அதுக்காக எல்லாத்தையும் கொண்டு ஒரு சித்தாந்த குத்துக்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டு இந்த படம் நடிக்கிறதுக்காக இந்த சித்தாந்தத்தை சார்ந்தவர் நான் சொல்ல விரும்பல. அதனால சிவகார்த்திகேயன் அவர்களும் வந்தது எனக்கு சந்தோஷம் தான். சார், இது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்கு, தேமுதிகன்னு ஒன்று இருக்கு. இந்த 2 கட்சியை பத்தி நீங்க பேசவே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. தேமுதிக வந்து தனியாக போறதாக சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ராமதாஸ் வரணும் அப்படின்னு. ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு நம்மளோடு இருக்கிறாங்க. பெரியவர் ஐயா, மருத்துவர் ஐயா, மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் ஒரு முடிவெடுப்பாங்க, நல்ல முடிவெடுப்பாங்க என்று நான் நம்புகின்றேன். அதே நேரத்தில் தேமுதிக அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வேக ஒரு முடிவெடுப்பாங்க நான் நம்புறேன். வேகமா பொறுத்திருப்பாங்கண்ணா. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.